அப்புறம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது கூடவே பல் குத்துற குச்சி இருக்குங்களா, அந்த குச்சி வந்து ஒரே ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் ஒரு ஹோல்ஸ் வந்து சின்னதாக போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம தோசை கல்லில் தேய்க்கிறதுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா ஆனியன், அந்த ஆனியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல் குத்துற குச்சியை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சு சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்ம தோசைலாம் சுட்டுட்டு இந்த ஆனியனை அப்படியே வச்சுருவோம். இந்த மாதிரி ஓப்பனாக வைக்கிறதால குட்டி குட்டி பூச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனியெல்லாம் முச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டாக நீங்கள் ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தோசை சுட்டு முடிச்சதும் அந்த ஆனியனில் இருக்கக்கூடிய ஹீட்லாம் நல்லா போன பிறகு இதுக்கு உள்ளே வந்து வச்சு விட்டுட்டு அந்த மூடியில் போட்டிருக்க ஹோல்ஸ் வழியாக அந்த ஸ்டிக்கை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த ஆனியனை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ்டாக யூஸ் பண்ணுறதால எந்த பூச்சியுமே இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வச்சிருக்க ஆனியன் வந்து நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த ஆனியனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளோஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த பூச்சியுமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கொசு, கரப்பாம்பூச்சி எதுவுமே போகாது. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.